இதில் இதை நாங்கள் சமைச்சும் சாப்பிடலாம், பொரியல் சேர்த்து சாப்பிடலாம், அவிச்சு தண்ணி குடிக்கலாம், அவிச்சு சும்மா சாப்பிடலாம். வெல்கம் டு செஃப் லங்கா பிரைவேட் லிமிடெட். இன்னைக்கு நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு ப்ரோக்ராம் உங்கள்கிட்ட வந்திருக்கிறோம். என்னட்டு சொன்னால், இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு அதிகமாக பேசக்கூடிய பாரம்பரிய கிழங்குகள், பாரம்பரிய மூலிகைகள் சம்பந்தமாக நிறைய நாங்கள் உங்களுக்கு பேசிக்கிறோம். என்னென்னு சொன்னால், நம்மளோட புதிய ஜெனரேஷனுக்கு இது எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தணும் அப்படின்றது தான் எங்களோட டார்கெட்டாக இருந்துச்சு. இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு பாருங்க, இதான் நாங்கள் கருணை கிழங்கு அப்படின்னு சொல்றோம். இந்த கருணை கிழங்கு சம்பந்தமாக இன்றைக்கு நாங்கள் ஒரு அறுவடை ஒன்று சொன்னோம், அறுவடை ஒன்று செஞ்சுக்கிறோம். பாருங்க, கருணை கிழங்கு அப்படின்னு சொல்லி எப்படி இருக்குது பாத்தீங்களா, இந்த சைஸ்ல இருக்குது. இது சம்பந்தமாக எங்களோட அங்கிள் அவங்க இது நல்ல ஒரு தேர்ச்சி பெற்றவங்க. இதுல என்ன பிரயோஜனம் வைக்குது, நீங்க என்ன சொல்ல வாரீங்க? இது ஒரு பத்திய உணவுல பிரதான இடம் வகிக்குது. இந்த சைவ சமயத்தில் உள்ளவங்க விரதம் அனுஷ்டிக்கிற நேரம் இந்த கிழங்கு கண்டிப்பாக உணவுகளை சேர்த்துக்கொள்வாங்க. பத்திய உணவு, பத்திய உணவு பிரதானம். அடுத்தது இதுல மூலிகை சம்பந்தமாக அதாவது மூல ரோகம் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்க்கும் இரத்த கழிச்சல் மூலப்படியாகிறது அப்படியான நோய்களுக்கெல்லாம் அதாவது பைல் பிரச்சனை நல்ல தீர்வு இருக்கு. இதை நாங்கள் சமைச்சும் சாப்பிடலாம், பொரியல் சேர்த்து சாப்பிடலாம், அவிச்சு தண்ணி குடிக்கலாம், அவிச்சு சும்மா சாப்பிடலாம். அப்ப அப்படியான கணக்க தன்மை எப்படியாலும் இதை உணவோட சேர்த்துக்கொள்றது. இதுல 2 வர்க்கம் இருக்கு. ஒன்று இதை விட்டக்குள்ள அறியக்குள்ள லேசா கையில் எவ்வளவும் ஊர்றாப்புல கடிக்கிறாப்புல இருக்கும் கிரந்தி தன்மை, இது தென்படும். அது ஒரு வர்க்கம். இது அடுத்தது ஒன்றும் இல்லை. இது அந்த அந்த நல்ல இனம். இதை இந்த மரம் நாங்க கிட்டத்தட்ட நிலத்துல இருந்து முளைக்க வச்சு திரும்ப அது மடிகிறதுக்கு கிட்டத்தட்ட 9 மாதம் எடுக்கும். 9 மாசத்துக்கு போறதான் இந்த கிழங்கு நம்ம பிள்ளைங்க. இது ஒரு 100 கிராம் 150 கிராம் கொண்ட விதையை நாட்டினா கிட்டத்தட்ட 2 கிலோ கூட இருக்குது இந்த கிழங்கு வரும். அதை விட பெரிய சீன் நாட்டலாம். இதை நாட்டினா நல்ல சைஸ் வரும். இதையும் நாட்டலாம். நாட்டுறதுக்கு இந்த மாதிரி அந்த முளை வெளியிறங்கணும் வார நேரம் தான் நம்ம நாட்டலாம். இப்போ இதை எப்படி இது கிழங்கு முதிர்ச்சி அடைஞ்சிட்டுங்கிறத காண்றதுக்கு இதான் வழி. இது இது மரம் இன்னும் முதிர்ச்சி அடையலை. இந்த மரம் இது முதிர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்கு. இந்த இலைகள் இலை பழத்துக்கு வந்தா ஆரம்பிச்சிருக்கு. பிறகு தானாகவே மடிஞ்சி மஞ்சள் நிறமா மாறும். அதுல இருக்கு, அதில் ஒன்றும் பிடிக்கணும் இருக்க மஞ்சள் நிறமா இருக்கிறது. அதுதான் அப்படி பிடிக்கணும். ஆராய்ச்சி இப்படி மடிஞ்சி அப்படியே கண்ணுக்கு தெரியக்கூடிய மாறும். இதுல கிழங்கு சரியா முத்திருக்கும் இப்படி மடிஞ்சிருக்கும். அப்ப நாங்க இதை உணவுக்காக பயன்படுத்தலாம். இந்த இப்படி மடியும் வரையில நம்ம காத்துக்கிருக்கோம். இதுல திரும்ப நாங்க அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கணும் வேண்டாம். இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு அவரை நிலத்திலே வச்சிருக்கோம். ஆனா முளைக்க மாட்டான், பயப்பட தேவையில்லை. வேற அந்த ஏனைய கரையான சாப்பிட மாட்டான், விட மாட்டான். அதுகிட்ட எத்தனை நாளை வச்சுக்கிறீங்களா? எத்தனை நாளைக்கு? இது வருஷ கணக்குல வச்சிருக்கலாம். இது ஆனா தேவை ஒரு நிழலான காற்றோட்டம் உள்ள இடத்துல இதை வச்சிருக்கலாம். வச்சிருந்தா அதான் உறங்கு காலம்னு சொல்றேன். தானாக இதுல இருந்து முளை வெளியிறங்கும். முளை வந்தா அதுல இருந்து நாங்க நாட்டலாம். சரி, இது நிலத்துக்கு மேலேதான் உறங்கு காலமாண்டா நிலத்திலையும் அப்படித்தான். நிலத்துல இருந்தாலும் அதுல பாட்டுக்கு அது இருந்து சோழ கச்சம் காத்து அடிக்கிற நேரம் அது ஒரு சீசன் இருக்கு. அந்த நேரம் தானாகவே இது முளை தன்மை வெளியிறங்கி மரம் வழியால வரும். சும்மா இடம் இருக்காப்புல இருக்கும். அங்க பார்த்தா மரம் வளர்ந்துருக்கும். அது எப்படி ஆறு நாட்டின் நடு தெரியாத மாதிரி இருக்கும். அது அப்படியான தன்மை உள்ளது. கிழங்கு அழுகாது. நாம எத்தனை கிழங்கு புழுங்கிருக்கோம் இதுல? இது எனக்கு புழுங்கிருக்கோம். இப்ப நம்ம கிட்ட இந்த கஸ்டமர் கேட்டாங்கடா, இப்ப ஃபைல்ஸ் பிரச்சனையில நிறைய பேர் இருக்கீங்க, நிறைய பேர் ஃபைல்ஸ் பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு கேக்குறீங்க. இப்படியான கிழங்கு மிக முக்கியமான தீர்வு. இப்ப இதுல கிரந்தி தன்மை இல்லாதது. அப்ப கிரந்தி தன்மை உள்ளது ஒன்று இருக்குது, கிரந்தி தன்மை இல்லாத ஒன்று. கிரந்தி இல்லாது, சும்மா கழுவக்குள்ள கடிக்கிற மாதிரி இருக்கும். ரைட், அது கிரந்தி இல்லாது. இந்த கிழங்கு நமக்கு நம்ம வியூவர்ஸுக்கு நம்ம அனுப்பலாம். கேக்குறவங்களுக்கு கொடுக்கலாம். 2 கிழங்கு தான் இருக்குது. 2 கிழங்கு தான் இருக்குது. உங்களுக்கு யாருக்காலும் இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நாங்கள்கிட்ட சொல்லி வச்சேன், அந்த கிழங்கு கட்டாயம் புழுங்க போகக்கூட நம்ம இதை இவங்களை கொடுக்க வேணும்னு சொல்லி அதுல 2 கிழங்கு புழுங்கி வச்சிருக்கிறாரு. யாரு முந்துறாங்களோ அவங்களுக்கு இந்த கிழங்கு நாங்க என்ன செய்வோம், அனுப்பி வைப்போம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். நன்றிகள். ஏனென்றால் இப்படியான தகவல்கள் நம்ம புதிய ஜெனரேஷனை கொண்டு கொடுக்குறதுன்றது மிகவும் அரிதான ஒரு விஷயமா இருக்குது. இதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம். நீங்க பிரார்த்திப்பீங்க என்ற ஒரு நம்பிக்கையில தான் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நாங்க பதிவிடுறோம். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி.